السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது الصالحين பாடம் 206. இந்த ரியாது الصالحين கிதாபினுடைய 206ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு பிர்ருல் வாலிதைனி வஸ்ஸிலத்துல் அர்ஹாம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 206ஆம் நாள் பாடத்தில் நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீசுகளில் முதலாவது மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவின் செயல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ். அப்போ ஒரு முறை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய புனித துணைவியாரான உம்முல் முஃமினீனான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள். அப்போ அவங்க ஒரு முறை என்ன செஞ்சாங்கன்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண்ணு, அந்த அடிமை பெண்ணை அவர்கள் ஒரு முறை விடுதலை செய்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அனுமதி கேட்காமலேயே அந்த அடிமை பெண்ணை விடுதலை செஞ்சுட்டாங்க. அப்போ ஒரு சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இவர்களுடைய வீட்டின் முறை வருது. அதாவது ஒவ்வொரு துணைவியார்களுக்கென்று ஒவ்வொரு நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வைத்திருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்களுடைய வரிசையில மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த நாள் வருது. அவங்க வீட்டில் தங்கக்கூடிய அந்த நாள் வருது. அந்த நாள் வந்த சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், இதே மாதிரி ஒரு அடிமை பெண்ணை உங்கள்ட்ட கேட்காம நான் விடுதலை செஞ்சுட்டேன். நான் செய்த இந்த செயல் உங்களுக்கு தெரியுமா யா ரசூலுல்லாஹ்? இதை நீங்கள் அறிவீர்களா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா செஞ்சாய்? நீ அப்படி செய்தியாமா அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்கிறாங்க, உறுதிப்படுத்தும் விதமாக. அப்போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆமா யா ரசூலுல்லாஹ், நான் தான் விடுதலை செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அந்த அடிமை பெண்ணை உங்களுடைய மாமாமார்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் நற்கூலியை பெற்றிருக்கலாமே. கூலியில் மகத்தான கூலியினுடைய மகத்தான கூலியை நீங்கள் பெற்றிருக்கலாமே. நீங்கள் ஏன் இத்தகைய செயலை நீங்கள் செய்தீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு சொன்னார்கள். அப்போ இப்படி அந்த பெண்ணை விடுதலை செய்வதற்கு பதிலாக உங்களுடைய உறவினர்களான அந்த மாமாமார்கள், இந்த மாமாமார்களுக்கு கொடுத்திருந்தா இதை விட ஒரு மிகப்பெரிய கூலி உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. அத்தகைய ஒரு மகத்தான கூலியை நீங்க தவற விட்டுட்டீங்களே, மிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவருக்கு சொன்னார்கள். அப்போ இந்த ஒரு செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. அப்போ இதன் காரணமாக தான் மைமுனா ரலியல்லாஹுவின் செயல் என்ற தலைப்பின் இது அமைது. இப்போ இரண்டாவது ஹதீஸாக உங்கள் தாயை இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸு அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஒரு முறை என்னை பார்க்கறதுக்காக என்னுடைய தாய் வந்திருந்தார்கள். என்னை பெற்றெடுத்த உம்மா வந்திருந்தாங்க. அவங்க யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா, ஹுதைபியா ஒப்பந்தம். அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துடைய காலத்துல இணை வைப்பவர்களாக இருந்தார்கள். அப்போ இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்கத்தான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அப்படி இருந்த அவர்கள் என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அந்த சமயத்துல அவங்கள பாக்குறதா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேள்வி கேட்டேன், யாரோ சொல்லல அதே மாதிரி நான் பாக்குறதுக்கு எங்க அம்மா வந்து இருக்கிறாங்க, அவங்கள நான் இப்ப பார்க்கலாமா கூடாதா என்பதாக நான் அவரிடத்து சட்ட ரீதியாக ஃபத்வா கேட்டேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னதான் இருந்தாலும் அது உன்னுடைய உம்மா, உங்களை பெற்றெடுத்த தாய். அதனால் நீங்கள் அவர்களை ஆதரித்து அவர்களை உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்க வந்து என்னுடைய தாய் என்னை பார்க்கறதுக்காக ஆசையா வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம்னா, ஏதோ ஒரு விஷயத்திற்காக, ஏதோ கேட்கறதுக்காக, ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்த அந்த தாய். அப்போ இப்படி இருக்க முஷ்ரிக்கத்தான ஒரு பெண்ணாக இருந்தாங்க, இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்ணாக இருக்கிறதன் காரணமாக அவங்களை நான் ஒதுக்கணுமா இல்ல நான் சேர்த்து கொள்ளணுமா யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், அவர்களை நீங்கள் ஒதுக்கி விடாதீர்கள். அப்போ என்னதான் இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாயாக இருக்கிறார்கள். இணை வைப்பது அவர்கள் பாவமான செயலை செய்யறதுலாம் வேற ஒரு விஷயம். அப்போ நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் காஃபிர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அவர்களுக்கு நிறைவேற்றிய வேண்டிய ஹக்கை, அவர்களுக்கான உரிமையை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அந்த ஒரு விஷயத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித்தராங்க. அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான் உங்கள் தாயை இணைத்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் ஆனது அமைகின்றது. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மாத்திரம்தான் நம்ம பேச இருக்கிறோம். இப்ப இதற்கான கூடுதலான விளக்கத்தையும் இதுல சொல்லப்படக்கூடிய கூடுதல் செய்திகளை எல்லாம் நம்ம இப்போ ஹதீஸை வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபு பார்ப்போம். 324வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 324வது ஹதீஸாக இது அமைகின்றது. இந்த ஹதீஸ் யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், வஅன் உம்மில் முஃமினீன மைமூனத பின்த்தில் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா. உம்முல் முஃமினீனான, இப்போ முஃமின்களுக்கெல்லாம் தாயான மைமூனத, ஹாரிஸ் என்பவருடைய மகளான மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இவங்க உம்முல் முஃமினீனாக இருக்கிறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித துணைவியாராகவும் இருக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அன்னஹா நிச்சயமாக அவர்கள், அஅதகத் வலீதத்தன் ஒரு அடிமையை அவர்கள் விடுதலை செய்தார்கள், விடுதலையிட்டார்கள். வலம் தஸ்தஅதினின் நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அவர்கள் அனுமதி தேடவில்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்காமலேயே
அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு அடிமையை அவர்களை விடுதலை செஞ்சிட்டாங்க. அப்போ ஃபலம்மா கான யௌமுஹா, அவர்களுடைய நாள் வந்த பொழுது, அல்லது எத்தகைய நாள், யதூரு அலைஹா, அவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்குவார்கள், ஃபீஹி, அந்த நாளிலே தங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய துணைவியார்கள்ல ஒரு நாள், சில சில நாட்கள் குறிப்பிட்டு ஒவ்வொரு துணைவியாரோடு போய் தங்குதல் வழக்கம். அப்படி இருக்க இவர்களுடைய நாள் வருது. இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல தங்கக்கூடிய ஒரு நாள் என்பது ஏற்படுகிறது. அப்போ அந்த நாள் வந்த பொழுது, காலத், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க. காலத், அப்பொழுது அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, அஷஅர்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அறிவீர்களா, அன்னி, நிச்சயமாக நான், அஅதக்து வலீததி, என்னுடைய அடிமையை நான் விடுதலை செய்து விட்டேன், நிச்சயமாக அதை நீங்கள் அறிவீர்களா யா ரசூலல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய அனுமதி இல்லாம நான் ஒரு அடிமையை விடுதலை செஞ்சிட்டேன். அப்படி விடுதலை செய்த அந்த காரியத்தை நீங்கள் அறிவீர்களா, உங்களுக்கு அது தெரியுமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட உடனே, கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவ ஃபஅல்தி, நீ செய்தாயா, நீ அப்படி செய்தாயா, அடிமையை விடுதலை செய்து விட்டாயா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ காலத், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நஅம், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் விடுதலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அமா இன்னக, அமா இன்னகி லவ் அஅதைதிஹா அஹ்வாலக், உன்னுடைய மாமாமார்களுக்கு அவளை நீ கொடுத்திருந்தால், கொடுத்திருந்தால் உனக்கு இருந்திருக்குமே, கான அஅலம லிஅஜ்ரிக், உன்னுடைய கூலியிலிருந்தும் உன்னுடைய கூலிக்கு ரொம்ப அதிகமானதாக அது இருக்குமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ லி அஜ்ரிக்கன் போட்டிருக்கிறாங்க, இது தவறு, அஜ்ரிக்கி என்பதாக தான் வரும், முஅன்னஸ் பெண்பால். இப்போ லி அஜ்ரிக்கி, உன்னுடைய அந்த நன்மையில அது ரொம்ப அதிகமானதாக, ரொம்ப பெரிதானதாக அது இருக்குமே இந்த ஒரு செயல் என்று சொல்ல சொன்னாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய அடிமைய நீங்கள் என்னை கேட்காம நீங்க இது பண்ணிட்டீங்க, விடுதலை செஞ்சிட்டீங்களே, நீங்க அதை உங்களுடைய மாமாமார்கள் இருப்பார்கள் இல்லையா, உங்களுடைய மாமன்மார்கள், சொந்தக்காரர்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அந்த அடிமை பெண்ணை நீங்கள் கொடுத்திருந்தால் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கூலி கிடைச்சிருக்குமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி தராங்க. ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்வதை விட அவளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறது, அதாவது தன்னுடைய உறவுக்காரர்களான மாமன்மார்கள்னா யாரு, உறவினர்கள் தானே, அந்த தன்னுடைய உறவினர்களுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைப்பதனால ரொம்ப நன்மை கிடைச்சிருக்குமே, பெரிய நன்மை கிடைச்சிருக்குமே சொன்னாங்க. அப்போ விஷயத்துல விளங்கணும், ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்வதை விட தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது எந்த அளவிற்கு ஒரு பெரிய விஷயம், எந்த அளவிற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸினை புகாரி, முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இதுதான் 324வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே, இந்த பாபின் கீழே வருவதற்கான காரணம் என்னன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு உறவை பற்றி ஒரு சிறப்பை சொல்றாங்க. ஒரு உறவினரான நம்முடைய உறவுக்காரர்களுக்கு அந்த பெண்ணை, அதாவது நீங்கள் அடிமையாக விட்ட அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்திருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கும். அவர்களுக்கு ஒரு நல்ல நன்மை, உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு நன்மை கிடைச்சிருக்கும், நல்ல ஒரு கூலி கிடைத்திருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம விளங்கிக் கொள்ளணும். அப்போ இப்படி உறவுக்காரர்களுக்கு கொடுப்பது என்பது, அவரிடத்தில் ஒப்படைப்பது என்பது, அப்போ இந்த இடத்துல திருமணம் மட்டும்தான் முராது வருமா? உன்னுடைய மாமாக்காரர்களுக்கு நீ திருமணம் முடித்து வைத்திருக்கலாமே என்று மாத்திரம் இந்த விஷயத்தில் விளங்க, இந்த விஷயத்துல வராது. அத்தை திஹா என்பதாக தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உன்னுடைய மாமாக்காரர்கள் நீ விட்டுருக்கலாமே. அப்போ அவங்களை விடுதலை செய்யறதை விட நீ உன்னுடைய உன்னுடைய மாமாக்காரர்கள் அந்த அவர்களுக்கு நீ கொடுத்திருந்தா இதை விட நன்மை உனக்கு அதிகமா கிடைச்சிருக்குமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த உறவுக்காரர்களுக்கு ஒரு அடிமையை கொடுக்கிறது கூட எந்த அளவுக்கு சிறந்தது. ஒரு அடிமையை நம்ம கொடுக்குறோம்னு சொன்னா அதை உறவுக்காரர்களுக்கு உறவினர்களுக்கு கொடுப்பது எந்த அளவிற்கு நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கு. அவ்வளவு அஜிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ அண்மையில கூலியில ரொம்ப மகத்தான ஒரு கூலி கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்களே இல்லையா? அப்போ இத்தகைய ஒரு விஷயத்த இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இது 324வது ஹதீஸ். அடுத்தபடியா 325வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹதீஸானது யாரைத்துக்கும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்று சொன்னால், வான் அஸ்மா பின்தி அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுமா, அமீருல் முஃமினீனான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொற்றும் அல்லாஹு தஆலா புரிந்து கொள்வானாக. இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து போகுது, இன்னொன்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ காலத் அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கதிமத் அலைய உம்மி, என்னுடைய உம்மா என்னிடத்தில் வந்தார்கள், வஹிய இன்னும் அவர்களாகிறவர்கள் முஷ்ரிக்கத்துன் ஃபி அஹ்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஒப்பந்தத்தில் முஷ்ரிக்கத்தாக இருந்தார்கள், இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார்கள். அப்போ அது என்ன ஒப்பந்தம் சொன்னா, ஹுதைபியா ஒப்பந்தம் என்பதாக நமக்கு ஷரஹ்ல போடுறாங்க. ஹுதைபியா ஒப்பந்த காலத்துல இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக என்னுடைய உம்மா இருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட என்னுடைய உம்மா என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல ஃபஸ்தஃப்தைது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் ஃபத்வா தேடினேன், நான் சட்டம் தேடினேன். அதாவது என்ன சொல்ல வர, இப்போ என்னுடைய உம்மா என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க, ஆனா அந்த உம்மா ஒரு முஷ்ரிக்கான பெண்ணாக இருக்கிறாங்க. அப்போ அந்த உம்மாவை நாம் பார்க்கலாமா, எப்படி சட்ட ரீதியாக எப்படி, அவரிடம் மார்க்க தீர்ப்பு கேட்டு வந்தேன் என்பதாக சொல்றாங்க. அப்போ மார்க்க தீர்ப்பை தேடியவளாக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தேடினேன். இப்போ குல்து நான் சொன்னேன், கதிமத் அலைய உம்மி, என்னுடைய உம்மா என்னிடத்தில் வந்தார்கள், வஹிய இன்னும் அவர்களாகிறவர்கள் ராகிபத்துன் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆசை கொள்ளக்கூடியவங்கன்னா என்னை பார்க்கணும் என்கிற ஆசை அவர்களுக்கு ரொம்ப இருக்கு, என்னுடைய பார்க்கணும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அஃப அசிலு உம்மி, என்னுடைய உம்மாவை நான் இணைத்து கொள்ளலாமா? என்னை பார்க்க என்னுடைய உம்மா ஆசையா வந்திருக்கிறாங்க, யார சொல்லலாம்,
அதனால என்னுடைய உம்மாவை என்னுடைய தாயை நான் இணைத்து கொள்ளலாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நஅம், ஆமாம், சிலி உம்மகி. இந்த இடத்துல உம்மிகி என்பதாக போட்டிருக்கிறாங்க கசிர வச்சு. இது நுஸ்ஹா பல பிரிண்டிங் மிஸ்டேக்கு. உம்மகி என்பதுதான் சரியானது. இப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய தாயை நீ நீத்துக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இதே மாதிரி உம்மா நினைச்சுக்கலாமான்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு அந்த அவருடைய உம்மா ஒரு முஷ்ரிக்கத்தான பெண்ணு. அப்படி ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு பெண், அவ்வளவு பெரும்பாவம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்த பொழுதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அவர்கள் உன்னுடைய தாய். அதனால் அந்த தாய் என்ற ரீதியில் அவர்களை நீ இணைத்துக் கொள்ள வேண்டும், நீ இணைத்துக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ பாவம் என்பது வேற, தாய் தகப்பன் உறவு என்பது வேற. அப்போ நம்மளுடைய தாய் தந்தை காஃபிராக இருந்தாலும் சரி, அவர்களை நம்ம அப்படி ஒதுங்கிவிடக்கூடாது. அவர்களை இணைத்து வாழ்வதுதான் இஸ்லாம் கற்றுத்தந்த விஷயம். அவர்களை இணைத்து கொண்டு அவர்கள் பொருத்தத்தில் நம்ம வாழணும். அப்போ அவங்க எப்படிதான் காஃபிரா இருந்தாலும் சரி, எந்த நிலையில எவ்வளவு பாவமான காரியத்தை செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுடைய பத்துவா என்பது அது அல்லாஹ்விடத்தில் கபூலாகக்கூடியதா இருக்கு. அவருடைய துவாவும் கபூலாகும், பத்துவாவும் கபூலாகும் நம்மை பற்றி. அப்போ நமக்காக வேண்டி அவர்கள் இந்த உலகத்துல துவா செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த துவாவின் காரணமாக அதிகமான கூலிகளை நம்ம பெறுவோம். அப்படி அவருடைய அதிருப்தியை பெற்று நம்ம அவர் மூலமாக பத்வாவை வாங்கிட்டோம்னு சொன்னா, அதன் மூலமாக அல்லாஹுடைய கோபதாபத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுவோம். ஓ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய தாயை நீ இணைத்துக்கொள் என்பதாக அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்தில் சொன்னார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி. இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இன்னும் பாருங்க, வகவுலுஹா ராகிபத்துன் என்ற அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய சொல்லாகிறது. அதாவது தாமிஅத்துன் இந்தி, என்னிடத்தில் அவர்கள் ஆசை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தஸ்அலுனி ஷைஅன், ஒரு விஷயத்தை என்னிடத்தில் கேட்பதற்காக, ஒரு விஷயத்தை என்னிடத்தில் அவர்கள் கேட்பதற்கு அவர்கள் ஆசைப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்ப என்னிடத்துல ஏதோ ஒரு தேவையா வந்திருக்கிறாங்க, என்னிடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கும் போல தெரியுது, அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்னிடத்தில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்ற அர்த்தத்திற்கு தான் ராகைபத்துன் என்பது வரும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்லப்படுது பாருங்க, இன்னும் சொல்லப்பட்டது, கானத் உம்முஹா, அந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாய் ஆக இருந்தார்கள். மினன் நசபி, நசபு ரீதியாக உள்ள உம்மாவாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. ஒரு கீழ் சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்படுகிறது, மினர் ரலாஅத்தி, ரலாஅத்தின் மூலமாக அவர்கள் தாயாக இருக்கிறார்கள். ரலாஅத்தன பால்குடி உறவின் மூலமாக. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சிறு வயதில் இந்த உம்மாவிடத்தில் பால் குடித்திருக்கிறார்கள். இவர்களை பெற்றெடுக்கவில்லை, ஈன்றெடுக்கவில்லை. ஆனால் பால் குடித்ததன் மூலமாக இவர்கள் தாயாக ஆகிறார்கள். அப்போ இந்த ரீதியில தான் தாயாக இருக்கிறாங்க என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனா வஸ்ஸஹீஹுல் அவ்வலு, அப்புறம் பின்னாடி சொல்றாங்க, ஆனா முதலாவது கருத்து தான் சரியானது என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறாங்க. முதலாவது கருத்து என்ன? நசபின் வழியால் தான் அவர்கள் தாயாக இருக்கிறார்கள். தான் பெற்றெடுத்த பிள்ளைதான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு, அந்த உம்மாவுக்கு பிறந்தவங்க தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா என்ற கருத்து தான் ஆகச் சரியானது என்பதை நமக்கு இதன் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். அப்போ பாருங்க, இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உங்களுடைய உம்மாவை நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள், இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. அவர்கள் எப்படிதான் இணைவிக்கக்கூடிய ஒரு முஷரிக்கத்தான பெண்ணாக இருந்தாலும் அவர்களை இணைத்துக் கொள்வது என்பது உங்கள் மீது கடமைதான். அவர்களை விரட்டடிக்க கூடாது, அவர்களே நீங்கள் ஒதுங்கி வாழக்கூடாது, ஒதுக்கி வைக்க கூடாது என்ற ஒரு கருத்து. உம்மாவை எப்படி பேணணும், அந்த உறவை எப்படி முறித்து கொள்ளாமல் அதை எப்படி இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபின் கீழே, இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 324வது ஹதீஸையும் இந்த 325வது ஹதீஸான இந்த 2 ஹதீஸ்களை பற்றி இதனுடைய தர்ஜிமாக்கள், விளக்கங்கள், அதில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் முழுமையாக நம்ம பார்த்து நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 326வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.